நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. வசனத்துல ஃபர்ஸ்ட் பார்ட் அழகா ஆண்டவர் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. வாஞ்சை நிறைவேறுவது அப்படின்னா முதல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு வாஞ்சை இருக்கணும். எனக்கு இது நடக்கணும், கர்த்தர் எனக்கு இது தரணும், இது என்கிட்ட ஆண்டவர்கிட்ட இருந்து இது வேணும். வாக்கு தத்தங்கள் நிறைய வரும். ஆனா அந்த வாக்கு தத்தங்களை நோக்கி டிராவல் பண்றது அது ரொம்ப பேர் அப்படி பண்றது இல்ல. எப்படினாலும் ஆண்டவர் வார்த்தையை நிறைவேற்றுவார்ல, அவரு கொடுத்ததுன்னு அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு நீங்க உங்களுடைய இருதயத்துல வாஞ்சிக்கிறீங்களோ, ஒருத்தவங்களுடைய ரட்சிப்பா இருக்கலாம், விடுதலையா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், எல்லாமே எந்த பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா உங்களுடைய வாஞ்சையை பேஸ் பண்ணி தான் இருக்குது. கர்த்தர் அந்த வாஞ்சையை பாக்குறவர். தாகம் உள்ளவன் மேலதான் தண்ணீர் கிடைக்கும் அப்படின்னா, குவைட்டா இருக்கிற கிறிஸ்டின்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க. எனக்கு அபிஷேகம் இருந்தா கிடைச்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். கர்த்தர் எனக்கு இது தந்தா தரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். அப்படி இல்ல. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அப்படின்னா நீங்க ஒன்னு கர்த்தத்தை கேட்குறீங்களா, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தை எனக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இது நிறைவேற்றணும்னு அந்த ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்துல இருக்கணும். சோர்வு இருக்கலாம், அதுக்கு எதிர்மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம், மனுஷங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் ஆனா நம்மளுடைய வாஞ்சையில இருந்து நம்ம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, குறையக்கூடாது. அதனாலதான் சங்கீதம் 42:1 அருமையா இருக்கும். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அப்படின்னா அந்த வாஞ்சை இருதயத்துல ஒரு வாஞ்சை இருக்குது அப்படிங்கிறது மட்டுமல்ல, கதறுதல் அப்படிங்கிற ஒரு காரியமும் இருக்கும். அப்படின்னா இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு செய்யுங்க, எனக்கு இது மேல நான் தாகமா இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு இந்த வாஞ்சை இருக்குது, நான் உங்களுக்காக செயல்படணும், உங்களை ஊழியத்தை செய்யணும், உங்களுக்காக இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். ஒரு ஜெபம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். நடந்தா நடக்குது, இல்லைன்னா பரவாயில்ல, கர்த்தர் ஏதாவது இப்ப அருமையா இருக்கும். ஏலி சொல்லுவான், கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. அப்படின்னா அவ பிள்ளைகளே கர்த்தர் கொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இவரு அசால்ட்டா பேசிட்டு இருப்பார். அப்ப என்னன்னா தான் பிள்ளைங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை ஏலிக்கு இல்லை. அதனால கவனிங்க, எல்லா அற்புதங்களும் வாஞ்சைய பேஸ் பண்ணி தான் இருக்கும். அது எல்லா காரியங்களும் வாஞ்சையை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஒரு காரியத்தை நீங்க எந்த அளவு ஃபோர்ஸா நீங்க செயல்படுறீங்கிறத பார்த்துதான் கர்த்தர் அந்த காரியத்தை நமக்கு தருவார். 1 ராஜாக்கள் 18:43 எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி நீ சமுத்திர மார்க்கமாய் பாருந்தான். இப்ப ஒரு இன்சிடென்ட் இருக்கு. எலியாவுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான். இந்த வேலைக்காரனை எலியா கூடயே வச்சிருக்கிறாரு. எல்லா காரியத்துக்கும் பழக்கி வச்சுட்டே இருக்கிறாரு. ஒரு எலியா ஒரு பர்வதத்துல போய் மலைக்காக ஜெபம் பண்ணும்போது இந்த வேலைக்காரன் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்றான். இந்த வேலைக்காரன் என்ன பண்றான்னா, எலியாவுடைய எல்லா கஷ்டங்கள்லையும் நஷ்டங்கள்லையும் கூட இருக்கிறான். எலியாவை பாக்குறான், எலியாவுடைய மேல இருக்கிற அபிஷேகத்தை பாக்குறான், எலியா மேல இருக்கிற ஆண்டவருடைய வரங்களை பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். பட் ஆனா இவன் ஒரு டம்மி பீஸாவே எலியாவை பின்பற்றான். எப்படின்னா 1 ராஜாக்கள் 19:3 எலியா ஏசேப்பேலுடைய வார்த்தையை கேட்டு ஓடும் போது ஒரு இடத்துல போய் நின்றுட்டு அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்க நிறுத்தி விட்டான். இப்ப இதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, எலியா வேலைக்காரனை பார்த்து சொல்றான், நான் கிளம்புறேன்ப்பா, நீங்க நில்லு, போதும், நீ எனக்கு இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணது போதும், நீ என் கூட வந்தது போதும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலைக்காரன் சரி ரைட்டு, அவன் எலியா சொன்னதை கேட்டு அப்படியே நின்றுட்டான். இப்ப நல்லா கவனிங்க, இந்த வேலைக்காரன் எத்தனை வருஷமா எலியாவுக்கு கூட இருந்தாலும் எலியா மேல இருக்கிற அந்த கிருபை எனக்கு வேணும், எலியா கிட்ட நான் ஜெபம் பண்ணணும், எலியா கிட்ட நான் கேட்கணும், எலியா மேல இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு வேணும்னு ஒரு திங்கும் அவனுக்கு இல்ல. போய் பாருன்னா பாக்குறான், வர்றான், நில்லுன்னா நிக்கிறான். அப்ப ஒரு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு காரியத்தையும் செய்யற அளவுக்கு இவனுடைய இருதயத்துல தாட்டே கிடையாது. அப்ப அவ்வளவுதான், அவனுடைய லைஃப் அப்படியே க்ளோஸ் ஆயிருது. ஆனா எலியா கூட இருந்த எலிசாவுக்கு எலியா மேல இருந்த வரங்கள் மேல ஒரு கண் இருந்தது. எலியா மேல இருந்த அபிஷேகம் மேல ஒரு கண் இருந்ததுனால கவனிங்க, கர்த்தர் எப்படி எந்த காரியத்தை யாருக்கு தருவார் அப்படின்னா, ஒரு வாஞ்சை விருப்பம் நம்ம கிட்ட இருக்கணும், இது எனக்கு நடக்கணும். அதனாலதான் பைபிள்ல ஒவ்வொரு இடத்துலயும் கேட்கணும், ஆண்டவர் கேட்பாரு, நீ விரும்புகிறத என்கிட்ட கேளு, நீ சுகமாகணும்னு விரும்புறியா, நீ இது உனக்கு நடக்கணும்னு விரும்புறியா. ஏன் அதை நம்ம கிட்ட கேட்கணும் அப்படின்னா, விருப்பம் இல்லாம எதையுமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது இல்ல. முதல்ல நம்மளுடைய விருப்பம், சாலமோனுக்கு சொல்லும் போது இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால் அப்படின்னா முதல்ல விருப்பம் இருக்கணும். அந்த விருப்பம் வாஞ்சையா மாறணும், அந்த வாஞ்சை கதறுதலா மாறணும். அப்பதான் கர்த்தர் அதை பார்த்து அற்புதங்களை செய்வாரு. நம்மளுக்கே விருப்பம் இல்ல,
எல்லாம் ஒரு பலவீனம் இருக்கு, இதுக்குதே இந்த பலவீனம் இது என்னோட இருந்தது, இது நான் அப்செப்ட் பண்றேன், இதை இப்படி தூக்கிட்டே நான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பலவீனம் மாறவே மாறாது. இது எப்படிப்பட்ட பலவீனமா இருந்தாலும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். இந்த இது என்னை விட்டு போகும், இது எனக்கு சுகமாகும், இந்த சிச்சுவேஷன் மாறும், இவங்க ரட்சிக்கப்படுவாங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். இந்த வாஞ்சை, விருப்பம், கதறுதல், இந்த 3 லிங்க்ல இருந்தா மட்டும்தான் அந்த காரியம் நடக்கும். எப்படினாலும் கர்த்தர் அதை செஞ்சிருவார்ல அப்படின்னு அவர் கர்த்தர் மேல பாரத்தை வச்சிருங்கிறதுக்கு இது அர்த்தம் கிடையாது. எப்படின்னா ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படும் போது அந்த காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பட் ஆனா ஒரு நன்மைகளை, ஒரு ஆசீர்வாதங்களை நீங்க விரும்புனீங்க அப்படின்னா அதை நோக்கி டிராவல் பண்ற ஒரு விருப்பம் நமக்கு வேணும். இந்த இத்தனை வருஷம் கூட இருந்தாலும் இவனுக்கு ஒரு தாட் கிடையாது. பட் ஆனா எலிசா அப்படி இல்ல, இருந்த கொஞ்ச நாள்ல அந்த எலியா கிட்ட இருந்து எப்படி அந்த வரத்தை வாங்கலாம் அப்படிங்கறதுல எலிசா ரொம்ப கண்ணுங்கருத்தமா இருந்தார். அதுக்கான டைம் பார்த்துட்டு எப்ப கேட்கலாம், எப்படி கேட்கலாம், இது மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது. எப்படி இதை கேட்கலாம், எப்படி இலக்கு நல்ல கவனிங்க. ஏதாவது ஒண்ணு எலியாவுடைய வாயிலிருந்து வராதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் மாதிரிதான் எலிசா கூடயே இருந்தார். 2 ராஜாக்கள் 2:9 அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேணும்னு கேட்டதுக்கு யோசிக்கல எலியா. இருங்க நான் யோசிக்கிறேன், நான் என்ன கேட்கணும்னு எனக்கு தெரியல, எப்படி இது உங்கள்ட்ட என்ன இருக்குது அப்படிலாம் நினைக்கல. உங்கள்ட்ட எல்லாம் ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பா வேணும்னா ஆல்ரெடி இந்த பிளான் எலிசா கூடிய இருதயத்துல அந்த வாஞ்சை இருந்துட்டே இருக்குது. எலியாவினுடைய காரியங்களை பார்த்து, எலியா செய்யறதை பார்த்து, இது எனக்கு வேணும், நானும் பண்ணணும், இது எனக்கும் இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஒரு தாட் உள்ள ஓடிட்டே இருந்ததுனால ஒரு சீசன் வரும்போது எலியா கிட்ட டக்குன்னு கேட்டுறாரு. அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தா நமக்குள்ள இந்த தாட் ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாள் போறீங்களா, அந்த நாள் எனக்கு இது இப்படி நடக்கணும், இப்படி எனக்கு வேணும், இது என் ஆண்டவர் செய்யணும், இந்த தாட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இதைதான் பாக்குறாரு. அப்ப எலிசா இந்த வார்த்தையை கேட்ட உடனே எலியா பரவாயில்ல நீ நல்லா கேட்டுட்ட அப்படின்னு அவன் சொல்லல. அரிதான காரியத்தை கேட்டா நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியும் எலிசா விடல. அப்படின்னா என்னன்னா ஒரு வாஞ்சை, எனக்கு இப்படி வரம் வேணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை இருந்து அந்த வாஞ்சையை பின்தொடர்ந்து அந்த வாஞ்சைய கேட்டு பெற்றுக்கொண்டு அதுக்கு அவங்க நோ சொன்னாலும் கர்த்தர் அதை தருவாருங்கிற ஒரு கான்பிடென்ட் எலிசாவுக்கு இருந்து இதுதான் எலிசா பெற்றுக்கொண்டதுக்கு ஒரு அடையாளம். நல்ல கவனிங்க. அதே மாதிரி எலிசா கிட்ட இருந்த வரத்தை வேலைக்காரன் கேயாசி பெற்றுக்கொள்ளல. அவனுக்கு அதுல விருப்பம் இல்லை. அவன் எப்படி பொருள் வாங்கலாம், எப்படி உட வாங்கலாம், எப்படி யார்கிட்ட எது வாங்கலாம்னு பணம் பொருள் மேலதான் தாட் இருந்ததே தவிர இந்த எலிசாவுடைய வரம், நம்ம எஜமான் இப்படி இருக்கிறாரு, நம்ம எப்படி இது இருக்குது, இது எலியாட்ட இருந்து தானே வாங்கினாரு, அப்ப இந்த காரியங்களே நமக்கு வராது, இந்த தாட்டு கேஆசி கிட்ட இல்ல. அவரு அதே மாதிரி ஒரு டம்மி பீஸாவே எலிசா கூடயே இருந்துட்டு அப்படியே அந்த பொருள் பணம் இதுலயே மைண்ட் செட் பண்ணிட்டு கடைசியில வராங்களாம். நல்லா கவனிங்க. இதுதான் இந்த விருப்பம். ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போது, இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு கர்த்தர் தரணும், இது எனக்கு வேணும், இது எனக்கு ஆண்டவர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் நமக்கு இருக்கணும். ஆண்டவர் முதல்ல அதை பார்ப்பாரு. 2வது அந்த விருப்பத்தை நம்ம செயல்படுத்த நினைக்கிறோமா, அதை துடிக்கிறோமா அப்படிங்கிற வாஞ்சையை பார்ப்பாரு. அதுக்காக நம்ம கதறோமா அப்படிங்கிற கதறுதலை பார்ப்பாரு. என்ன இதுதான் வெறும் நம்ம வாக்குத்தத்தம் வச்சுட்டு ஆண்டவர் இதை கொடுத்தார் அப்படிங்கிறது ஒரு இதுல சரி இப்படினாலும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் கொடுத்ததுன்னு அப்படின்னு கிடையாது. பைபிள் சொல்லும் அவர் பூமி எருசலேமை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அப்படின்னா என்னன்னா அவரை ஃபோர்ஸ் பண்ணணும். ஆண்டவரே நீங்க இதை செய்யுங்க. ஒவ்வொரு அற்புதங்களும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி நீ எங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வரணும், நீங்க இந்த அற்புதத்தை செய்யணும், கண்டிப்பா அந்த வீட்டுக்குள்ள வரணும், நீங்க எங்களை பார்க்கணும், விருந்துக்கு வரணும், இப்படி ஆண்டவரை ஒரு ப்ரெஷர் பண்ற ஒரு மனுஷங்களாவே சுத்திட்டு இருப்பாங்க. எப்படின்னா ஆண்டவர் அதையும் விரும்புறாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா வருவாரு, நீங்க அற்புதம் செஞ்சீங்கன்னா அற்புதத்தை விரும்புனீங்கன்னா செய்வாரு, இல்லைன்னா அவர் அவராட்டி இருப்பாரு. இதுதான் இயேசுடைய தன்மை. நம்ம யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்றவர் கிடையாது. யாரையும் அவர் கட்டாயப்படுத்தி நீ விரும்ப அப்படி கிடையாது. உங்களுடைய விருப்பம், வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அற்புதங்களின் வேகமும் இருக்கும். எதுவா இருந்தாலும் ஒரு கடினமான இருதயம் கொண்ட மனுஷங்களுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா நீங்க விரும்பணும், எப்படினாலும் கர்த்தர் மாத்திடுவாரு அப்படின்னு கதறணும். அப்ப அந்த கதறுதல் தான், அந்த ஜெபம் தான் அற்புதங்களை செய்யுமே. இல்லைன்னா வருஷ கணக்குல ஓடிக்கிட்டே இருக்கும். எப்படினாலும் கர்த்தர் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தொடுவார். 2027 சொல்லும் போது ஒரு நாள்ல ஒரு நாள் நடக்கும், 2030 வரும்போது ஒரு நாள்ல ஒரு நாள் நடக்கும். இப்படியே வருஷங்கள் பாஸ் ஆகுமே தவிர அற்புதங்கள் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அந்த வாஞ்சை நம்ம கிட்ட இல்ல, விருப்பம் நம்ம கிட்ட இல்ல, அந்த கதறுதல் நம்ம கிட்ட இல்ல. இது வர்ற வரைக்கும் கர்த்தர் எந்த காரியமா இருந்தாலும் வெயிட் பண்ணுவார். இதுதான் பைபிள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். ஒரு காரியத்தை பைபிள் சொல்லும் அழகுமையா. தாவீது சொல்லுவார், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டு அதையே நாடுவேன். அப்படின்னா நான் கேட்டதை கர்த்தர் தருவாரு. அது வரைக்கும் நான் அந்த காரியத்தை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அந்த காரியத்தை கர்த்தர் செய்யறதுக்கு கர்த்தரை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அப்படின்னா ஆண்டவர் அந்த இருதயம் இருக்கிறதுனால, அந்த வாஞ்சை இருக்கிறதுனால 1 நாளாகமம் 29:3 தாவீது அருமையா ஒரு காரியத்தை சொல்வார். இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால், அப்படின்னா ஒரு ஆலயம் கட்டணும், எனக்கு ஒரு தேவனுக்கு ஒரு ஆலயம் வேணும்,
கர்த்தருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன், நான் இளைப்பாற மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன். இந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு வைராக்கியம், அது தாவீதுக்குள்ள அருமையா இருந்துட்டே இருந்தது. என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் சவதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும் என் தேவனுடைய ஆலயத்துக்குன்னு கொடுக்குறேன். அப்படின்னா அவரு எப்படினாலும் ஆலயம் கட்டணும். ஆண்டவர் தாவீதுக்கு சொல்வார், நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம் அப்படின்னு. சரி, நம்மளே வேண்டாம்னு சொல்லிட்டாரு, இனிமேட்டு நம்ம அதை போய் எதுக்கு ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கணும்? நல்ல கவனிங்க, இதுதான் தாவீதுடைய இருதயம். நம்ம ஒரு காரியத்தை கர்த்தரே தாவீது கிட்ட வேண்டான்னு சொல்லும் போது தாவீதை அதை சரி பரவாயில்ல, நம்ம நினைச்சோம் நடக்கல, பரவாயில்ல போட்டோம், அவ்வளவுதான் அப்படி நினைக்கல. நான் நினைச்சது என் மூலமா நடக்கலைனாலும் என் பிள்ளை மூலமாவது நடக்குது, அதுக்கு நான் ஒர்க் பண்றேன். எனக்கு தேவை கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயம் வரணும், அந்த ஆலயம் வேணும் அப்படிங்கிற ஒரு தாட், அப்படிங்கிற ஒரு வாஞ்சு, எப்படினாலும் அது நிறைவேறட்டும். ஒருவேளை அந்த ஆலயத்தை நான் பாக்குறனோ பாக்கலையோ அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. நான் ஏன் வாஞ்சை நான் இல்லாம போனாலும் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தாவீதுக்குள்ள இருந்தது. இது ஒரு எக்ஸாம்பிள். அப்படின்னா அவர் கர்த்தரை எப்படி பிடிச்சிருப்பாருங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு கிளாரிட்டி, அவ்வளவு தெளிவா, அவ்வளவு வைராக்கியமா, அவ்வளவு வாஞ்சியா கர்த்தரை ஃபாலோ பண்ணி ஆண்டவரே இது எனக்கு செஞ்சே ஆகணும், இது எனக்கு கொடுத்தே ஆகணும், நீங்க இது எனக்கு பண்ணியே ஆகணும். இந்த ஒரு டெய்லி இத ஒரு பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படி நம்ம ஒரு ஒர்க்குக்கு போனோம்னா ஒரு அட்டெண்டன்ஸ்ங்கிறது கம்பல்சரி தானே, போய் சைன் பண்ணணும், இல்ல பயோமெட்ரிக் வைக்கணும், நம்மளுடைய அட்டெண்டன்ஸ் அங்க உறுதிப்படுத்தணும். காரணம் என்னன்னா அந்த இது கட்டாயம். நீங்க வந்திருக்கீங்களா வரலையான்னு தெரியாதா, நம்ம பார்க்க மாட்டாங்களா, இல்ல நம்ம கூட பேச மாட்டாங்களா? ஆனா அதுல ஒரு அக்கௌண்ட் இருக்குது பாத்தீங்களா, அதே மாதிரிதான் கர்த்தரும் அக்கௌண்ட் பண்ணுவார். நீங்க இந்த காரியத்தை குறித்து எவ்வளவு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு கதறீங்க, எவ்வளவு கேட்கறீங்க அப்படிங்கிறது தான் அக்கௌண்ட்ல வரும். அதுதான் நடக்குமே தவிர நீங்க கர்த்தருடைய விசுவாசி தான், ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறவர் தான், அது எல்லாம் ஓகே தான். பட் ஆனா கதறுதல் இல்லைன்னா அந்த காரியத்துக்கு டிலே ஆகும். அதனாலதான் பைபிள் அழகா, வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது. அப்படின்னா நம்ம விரும்புகிறது வரும்போது ஆத்மாவுக்கு இனிது. ஆண்டவரே நான் நினைச்சது நடக்கிறது ஆத்மாவுக்கு இனிது. ஆண்டவர் இந்த வேலையில அதுதான் விரும்புறாரு. எதுக்கு எங்கேயோ இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட கொண்டு போய் அந்த வரங்களை டிரான்ஸ்பர் பண்றான்னா தெரியும் அவருக்கு, இவங்கிட்ட இது கொடுத்தான்னா இவன் இதுல ஒர்க் பண்ணுவாங்கிறது தெரியறதுனாலதான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. இன்னைக்கு ஆண்டவர் வலிமையா சொல்றாரு, சில பதவிகள், சில பொருட்கள், சில காரியங்கள் ஏன்னா நம்மளுக்கு ஏன் விரும்பல, ஏன் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா அதை வச்சு யூஸ் பண்ணணுங்கிற தாட் நம்ம கிட்ட இல்லங்கிறதுனால கர்த்தர் கொடுக்கல. ஏன் அந்த கிருபைகளை கத்த நமக்கு கொடுக்கலன்னா அதை வச்சு நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோங்கிறது நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கிற தாட் இருக்கிறதுனால நம்மளுக்கு கொடுக்கல. நல்ல கவனிங்க, இந்த காரியத்தை தான் நம்ம மாத்தணும். ஆண்டவரே என்னால அற்புதங்கள் செய்ய முடியும், ஆண்டவரே என்னால நீங்க என்னை பயன்படுத்த முடியும், நீங்க எனக்கு பிரசங்கம் பண்ண முடியும், எனக்கு பாட்டு பாட முடியும், நான் ஜெபிக்க முடியும். இது ஒவ்வொன்னையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஆண்டவரே நான் இதை வாஞ்சிக்கிறேன், எனக்கு தாங்க, இதை நான் விரும்புறேன், எனக்கு தாங்க, இது எனக்கு செய்யுங்க, இது எனக்கு பிடிக்குது, இதை நான் பண்றேன் அப்படின்னு நீங்க கேட்கும் போது அந்த கிருபை கிடைக்குமே தவிர நீங்க விசுவாசியா இருக்கிறதுனாலயோ இல்ல கர்த்தர் மேல அன்பு வச்சிருக்கிறதுனாலயோ அவர் எதையும் கொடுத்துட மாட்டார். வாஞ்சை, அதுதான் ரொம்ப முக்கியம். மானானது நீரோட வாஞ்சதுன்னா மான் எவ்வளவு வேகமா ஓடும், எவ்வளவு ஸ்பீடா ஓடும். அப்படிங்கும் போது அதுக்கு தாகம் எடுக்கும். அந்த தாகம் இருக்கும் போது எப்படியாவது தண்ணி வேணுங்கிறது அந்த நீரோடைய பார்த்து செட் பண்ற மாதிரி தான் நம்மளுக்கு நமக்குள்ள இருக்கிற தாகத்தை கர்த்தர் கிட்ட கேட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஆண்டவரை அது ப்ரெஷர் பண்ணி ஆண்டவரை எனக்கு தாங்கன்னு சொல்லும் போது அற்புதங்கள் நடக்கும். அந்த நேரத்துலதான் வாஞ்சை நிறைவேறும். எல்லா கண்களையும் மூடி ஆண்டவரே இந்த நேரத்துல எனக்கு இந்த ஒரு வாஞ்சையை கொடுங்கப்பா. ஏதோ ஒரு காரியத்தை ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சு ஒரு வீட்டுல மாட்டிக்கிறதுக்கோ அல்லது அதை ஒரு போர்டா போட்டு நம்ம அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் நம்ம பாக்குறோம், அதெல்லாம் செய்யறோம். ஆனா அதெல்லாம் விட அந்த இருதயத்துல நம்ம அதை எப்படி செயல்படுத்துறோங்கிறத தான் கர்த்தர் ரொம்ப கவனிக்கிறார். இந்த நேரத்துல எல்லாம் அண்ணர் இருக்கணும், ஓகே ஆண்டவரே இது வரைக்கும் அந்த வாஞ்சை எனக்கு இல்லைன்னா ஒருவேளை நான் என்னுடைய கணவருக்காக ஜெபிக்கலாம், ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், மனைவிகள் பிள்ளைகள் ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம், என்னைக்கு நாள் என்னால் ஒரு நாள் கர்த்தர் தொடுவார் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லாம ஆண்டவரே இந்த நேரத்துல அது நடக்கட்டும், அந்த ரட்சிப்பு வரட்டும், அந்த ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படட்டும், அந்த கிருபை வெளிப்படட்டும், என் பிள்ளைகளுக்கு அந்த கிருபை கிடைக்கட்டும், அந்த ஞானம் இறங்கட்டும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த தாட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு வேலை நம்மளுக்கு டிலே ஆகலாம், பட் ஆனா நம்ம வாஞ்சையை குறைக்க கூடாது. தகப்பனே இந்த அருமையான வேலையிலும் அப்படி பிள்ளைகள் மேல இந்த கிருபை ஊற்றுங்கப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, இந்த தாகத்தை தாங்க. நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும், கர்த்தர் என்னை பயன்படுத்தணும், கர்த்தர் என் மேல அந்த அன்பு இன்னும் அதிகமாகணும், நான் கர்த்தருக்காக வாழணுங்கிற வாஞ்சை விருப்பம் நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும். ஆண்டவரே இந்த நேரத்துல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்முடைய பிள்ளைகள் மேல இருக்கட்டும். சோர்வோடு பேசக்கூடாது. ஆண்டவரே இந்த காரியம் டிலே ஆகுதுன்னு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பா உங்களுடைய சமூகத்துல கதறுகிறது கிருபை, அந்த கதறுகிற கிருபையை இந்த காலை
காலை வேளையில இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றுங்க சுவாமி. அது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு ஆண்டவரே அதை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு தன்மையை கர்த்தர் கொடுங்கப்பா. உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. நீங்க கூட இருந்து வழி நடத்துங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாய் இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசனமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த காலை வேளையில் இந்த கூடுதல் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு குடும்பத்தோடு கூட இருப்பதாக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இதனால் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ.